அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 12th எத்திக்ஸ் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா லெசன் 4 வந்து நம்ம பார்க்க போகிறோம். லெசன் பார்த்தீங்கன்னா இந்திய பண்பாடும் சமயங்களும் அப்படின்ற ஒரு லெசன். இதில் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, சமயம் அப்படின்னா என்ன, சமயங்களோட நோக்கம் என்ன, இந்து சமயம் பற்றியும் அதோட பண்பாட்டு கொடை பற்றியும் தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சமண சமயம், அந்த சமயத்தோட பண்பாட்டு கொடை, இஸ்லாமிய கிறிஸ்துவ சமயம், இந்திய பண்பாட்டிற்கு சமயங்களின் கொடை, இது எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்திய பண்பாட்டு உயர்வுக்கு அடிப்படையாக இருக்கிறதே இந்த சமயங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நாட்டு மக்களோட பழக்க வழக்கங்கள், வாழ்வியல் முறைகள், மனப்பக்குவம், ஆன்மீக அறிவு, இதையெல்லாம் சமயங்கள் தான் தீர்மானிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பழக்க வழக்கத்தில் இருக்கோம், எப்படி நான் வாழறோம், நம்மளோட மனசில் இருக்கிற பக்குவம், ஆன்மீக அறிவு எல்லாத்துக்கும் காரணம் சமயங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எது நல்லது எது கெட்டது அப்படின்றத தெளிவுபடுத்துறது சமயங்கள் தான். அவங்களோட வாழ்வில் மெய்ப்பொருளை உணர்த்துவதும் சமயங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சமயங்கள் தான் மக்களுக்கு அறம், பொருள், இன்பம் பற்றின விஷயங்களை விட வீடு பேர் தான் முக்கியம் அப்படின்றத சொல்லுது. ஓகேவா? நம்ம வாழற வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுவோம், அறம், பொருள், இன்பத்துக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்போம். நான் சமயங்கள் என்ன பண்ணுது, வீடு பேருக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள் நம்பிக்கை மட்டும் இல்லாமல் சமூக பணிகளையும் இந்த சமயங்கள் ஊக்குவிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சமயங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, உலகின் ஒரே பரம்பொருள் கடவுள் அப்படின்னு சொல்லுது. இருந்தாலும் ஒவ்வொரு சமயத்துக்கும் அவங்கவுங்க முறையில் அந்த பரம்பொருளை வந்து கும்பிடுறாங்க. ஓகேவா? எல்லா உலகத்துக்கே வந்து கடவுள் ஒன்று தான் அப்படின்னாலும் ஒவ்வொரு சமயமும் அவங்கவுங்க கடவுளை டிஃப்ரெண்டாக வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சமயம் அப்படின்ற சொல்லோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். தமிழறிஞர்கள் சமயம் அப்படின்ற சொல் சமை அப்படின்ற சொல்லிலேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சமைத்தல் அப்படின்னா சமையலுக்கு தேவையான மூலப்பொருள்களை கொண்டு சமைக்கும் போது உண்பதற்கு அது எப்படி பக்குவமாக ஆகுதோ அந்த மாதிரி சமயத்தில் இணையும் போது தான் மனிதன் பக்குவமாவான், அவனோட மனசு பக்குவம் அடைகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலீஜியன் அப்படின்ற ஆங்கில சொல்லுக்கு ரிலீஜியோ அப்படின்ற லத்தீன் சொல்லிலேருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலீஜியோ அப்படின்ற லத்தீன் சொல்லிலேருந்து தான் ரிலீஜியன் வந்திருக்கு. இதில் 2 சொற்கள் இருக்குது. ரீ அப்படின்னா திரும்ப அப்படின்னும், லிஜன் அப்படின்னா கொணர்தல் அப்படின்னு அர்த்தமா. அதாவது கட்டுண்ட ஆன்மாவை மீண்டும் இறைவனை அடையிறது தான் வந்து ரிலீஜியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா சமயத்தோட நோக்கம். சமயங்கள் ஏன் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமயம் தான் மனிதனை அறநெறிப்பட்டவனாக மாற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பு உடையவனாக ஆக்குது, அமைதிக்கு வழிவகுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டுப்பாடோடு இருக்க வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே மனிதனை மனிதனாக மாற்றுவது சமயம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சமயம் ஒரு மனிதன் தன்னை உணரும்படி செய்து தன்னிடம் உள்ள அன்பை உலகத்துக்கு கொடுக்குறான், எல்லா உயிர்களையும் பாதுகாக்கிறான் அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் சமய சடங்குகள் மூலமாக மனிதனோட கலை உணர்வுக்கு வடிவம் வந்து கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவனோட ஆன்மீக பயணத்திற்கு உந்துதலாக இந்த சமயங்கள் இருக்குது. அவனோட அறிவு பசிக்கு தத்துவ கோட்பாடுகள் மூலமாக உணவளிக்கிறது இந்த சமயம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்தியாவில் இருக்கிற முக்கியமான சமயங்கள் பற்றி பார்க்குறோம். இந்தியாவில் இந்து, சமணம், பௌத்தம், சீக்கியம் இந்த மாதிரி 4 முக்கியமான சமயங்கள் உருவான இடம் தான் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியிலேருந்து இஸ்லாம், கிறிஸ்துவம், ஜெராஸ்டியம் இந்த மாதிரியான சமயங்கள் இந்தியர்களால் ஏற்றுக்கப்பட்டு இன்றைக்கி பின்பற்றப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட பண்பாட்டில் சமயங்கள் அப்படின்றது செல்வாக்கோட இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா பல சமயங்களோட தாயாகவும் இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு சமயங்கள் இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்றதோட இருக்கிறதுனால தான் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமிதம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்ததாக ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்து சமயம். இந்தியாவில் தோன்றிய முக்கியமான சமயங்களில் முதன்மையானது இந்து சமயம் அப்படின்னு சொல்கிறாங்க. உலக சமயங்கள் எல்லாத்துலேயும் தொன்மையான ஒரு சமயம். பெரும்பாலான இந்துக்கள் இந்தியாவிலையும் நேபாளத்திலையும் தான் இருக்காங்க. பிற சமயங்களை மாதிரி இல்லாமல் இந்து சமயத்தை தோற்றுவித்தவர் அப்படின்னு யாரும் கிடையாது. பல்வேறு வகையான நம்பிக்கைகள், சடங்குகள், சமய நூல்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து உள்வாங்கி உருவான ஒரு மதம் தான் இந்து மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இந்து என்னும் சொல்லோட தோற்றம் எப்படி இருக்குது, இந்து அப்படின்னு எதுலேருந்து உருவாக்குனாங்க அந்த வார்த்தையை அப்படின்னா, கிரேக்கர்கள், அரேபியர்கள், பாரசீகர்கள் இந்த மாதிரியான அயல் நாட்டவர்கள் நம்மளோட இந்தியாவை அடையணும் அப்படின்னா சிந்து நதி அப்படின்னு அந்த ஆத்தோட பெயரால் ஹிந்து அப்படின்னு நம்ம நாட்டை வந்து அழைக்கிறாங்க. ஓகேவா?
அப்போது கிரேக்கர்கள், அரேபியர்கள், பாரசீகர்கள் சிந்து நதி அப்படின்ற ஆத்தோட பேரால் தான் ஹிந்து அப்படின்னு அழைக்கிறாங்க. அவங்க வாயில் சிந்து அப்படின்னு வரல, அதனால் அது ஹிந்து அப்படின்னு மாறுச்சு பின்னாடி நாளில். அதுக்கப்புறம் அது இந்து அப்படின்னு சொல்லி மாறுச்சு. தமிழில் இந்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பெயர் இந்திய துணைக்கண்டமாகிய நிலப்பரப்பு மட்டும் இல்லாமல் இங்கே வாழ்கிற மக்கள், அவங்களோட பண்பாடு, அவங்களோட சமயம், இது எல்லாத்துக்கும் சேர்த்தே வந்து பேராக மாறிடுச்சு. அவங்க ஃபஸ்ட்டு நிலத்தை தான் ஹிந்து அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது நம்மளோட சமயம், மக்களோட பண்பாடு எல்லாத்துக்குமே அந்த பேரே நிலச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹிந்து அப்படின்ற சொல்லுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஹிம் ப்ளஸ் தூ அப்படின்னு சொல்லி இந்து அப்படின்ற வேர்டை ஃபஸ்ட்டு பிரிக்கலாம். ஹிம் அப்படின்னா ஹிம்சையில், தூன்னா துக்கிப்பவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு உயிர் எந்த காரணத்தினாலாவது துயரப்படுவதா இருந்தால் அந்த துயரத்தை தனக்கு ஏற்பட்ட துயரமாக கருதி அதை அகற்ற முன் வருபவன் தான் ஹிந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பண்புமிக்க மக்களை கொண்ட சமயம் தான் இந்து சமயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்து சமயம் பார்த்தீங்க அப்படின்னா சனாதன தர்மம், வேத சமயம், வைதீக சமயம் போன்ற பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுது. சரியா? இந்து சமயத்துக்கு என்னென்ன பெயர்கள்லாம் இருக்குது அப்படின்னா சனாதன தர்மம், வேத சமயம், வைதீக சமயம் அப்படின்னு பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுது. சனாதன தர்மம் அப்படின்னா அழிவில்லாத நிலையான அறம் அப்படின்னு அர்த்தமா. இது வேதங்களை அடிப்படையாக கொண்டு இயங்குறதுனால வேத சமயம் அப்படின்னும், வேத நெறிகளையும் சாத்திரங்களையும் மையமாக கொண்டதுனால இது வைதீக சமயம் அப்படின்னும் சொல்கிறோம். இந்து சமயத்தோட அடிப்படை என்ன அப்படின்னா, இந்து சமயத்தோட அடிப்படை கோட்பாடே கடவுளை அடையிறது தான். எல்லாவற்றையும் விட மேலான ஒருத்தர் இருப்பார், அவர் தான் கடவுள், அவர் தான் பரம்பொருள் அப்படின்னு இந்து சமயம் சொல்லுது. கடவுள் என்ன செய்வார் அப்படின்னா 3 விதமான வேலை செய்கிறாரு. 1 படைத்தல், 2வது காத்தல், 3வது அழித்தல். இது 3ஐயும் சேர்த்து முத்தொழில்கள் அப்படின்னு சொல்கிறோம். படைக்கும்போது அவர் பிரம்மன் அப்படின்னும், காக்கும்போது விஷ்ணு அப்படின்னும், அழிக்கும்போது சிவன் அப்படின்னும் அழைக்கப்படுறாரு. இந்த வெவ்வேறு 3 தொழில்களையும் செய்கிற அந்த பரம்பொருளை தான் மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்து சமயத்தோட அடிப்படை கருத்துக்கள் என்னென்ன அப்படின்னா ஆன்மா, வினைப்பயன், மறுபிறப்பு, வீடு பேர், இந்த 4 விஷயங்களை பேசிக் ஸ்ட்ரக்சரை நம்ம சொல்கிறோம். அதில் ஆன்மா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மா அப்படின்றது உயிர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்மா உடலோடு வாழும்போது ஜீவாத்மா அப்படின்னு அழிக்கப்படுது. அது வந்து அழிவு இல்லாதது. உடலுக்கு அழிவு இருக்குது, ஆனால் ஆன்மாவுக்கு அழிவு இல்லை அப்படின்னு இந்து சமயம் சொல்லுது. அடுத்தது கர்மா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். பாவம், புண்ணியம் ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம கர்மா அப்படின்னு சொல்கிறோம். உயிர்கள் அவங்கவுங்க செஞ்ச செயல் வினை பயன் அடிப்படையில் தான் செயலாற்றுது அப்படின்னு நம்புகிறாங்க. அதனால தான் வினை பயன் அடிப்படையில் அவங்களோட வாழ்க்கையில் நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக புனர்ஜென்மம் அப்படின்னா மறுபிறப்பு அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். மறுபிறப்பு உண்டு அப்படின்னு இந்து சமயம் நம்புது. அது மட்டும் இல்லாமல் இறப்பு அப்படின்றது அவர் வந்து இன்னொரு பிறப்புக்கு செல்கிற வழி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கவுங்க செஞ்ச பாவ புண்ணியத்தோட அடிப்படையில் மறுபிறவி அப்படின்றது உண்டு அப்படின்னு நம்பப்படுது. தொடர்ந்து பிறவி சக்கரம் சுழண்டு கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்மா வீடு பேர் அடையும் போது மட்டும்தான் இந்த பிறவி சக்கரத்தோட சுழற்சி நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வீடு பேர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். வீடு பேர் அப்படின்னா மோட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்து சமயத்தோட வாழ்வியல் உறுதி பொருள்களில் கடைசியாக இருக்கிறது இந்த மோட்சம் தான். வினை பயனில் நம்ம வந்து பற்றின்றி தியாக மனப்பான்மையோடு வாழ்ந்தால் மட்டும்தான் மறுபிறவி எடுக்க வேண்டிய நிலை இருக்காது, வீடு பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபிறவி இல்லாத நிலைக்கு பேர் தான் மோட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிர்களோட மறுபிறவி அற்ற நிலை தான் என்னது மோட்சம். இந்து சமயம் மனிதனை இயற்கையிலிருந்து பிரிக்க முடியாத ஒன்றா கருதுது. இந்த உண்மையின் அடிப்படையில் தான் இந்து சமயத்தில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கும் 5 வித கடமைகளை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து பஞ்ச யக்னம் அப்படின்னு சொல்கிறாங்க. 5 வேள்விகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா தெய்வ வழிபாடு, தேவ யக்னம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவ யக்னம் அப்படின்னா தெய்வ வழிபாடு, கடவுளை நாள்தோறும் வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு விஷயம். 2வது வேத ஓதுதல், பிரம்ம யக்னம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாள்தோறும் வேதங்களையும் அறநூல்களையும் ஓதுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து என்னது பிரம்ம யக்ஞம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வதா முன்னோர் வழிபாடு, அதை பித்ரு யக்ஞம் அப்படின்னு சொல்கிறாங்க. இறந்து போன மூதாதையர்கள் அவங்க வந்து தெய்வங்களாக இருக்காங்க அப்படின்னு அவங்கள கருதி அவங்கள வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வழிபடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் பித்ரு யக்ஞம். அடுத்ததாக உயிரினங்களின் வழிபாடு, இதை வந்து பூத யக்ஞம் அப்படின்னு சொல்கிறாங்க. செடி, கொடி, மரம், விலங்கு உள்ளிட்ட அனைத்து உயிரினங்களையும் கடவுளாக நினச்சி என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு உணவளித்து பேண வேண்டும்.
பேண வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பூத யக்ஞம் அப்படின்னு பேர். அடுத்ததா மனித வேறுபாடு, இதை வந்து மனுஷ் யக்ஞம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறவோரையும் துறவிகளையும் வணங்கி உதவி பண்ணணும், அதுக்கு பேர் என்னது? மனுஷ யக்ஞம். 5 யக்ஞம் சொல்லியிருக்காங்க, அதுக்கு பேர் பஞ்ச யக்ஞம். அதில் ஃபஸ்ட்டு தேவ யக்ஞம், 2வது பிரம்ம யக்ஞம், 3வது பித்ரு யக்ஞம், 4வது பூத யக்ஞம், 5வது மனுஷ யக்ஞம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 5ஐயும் செய்யணும் அப்படின்னுக்காங்க. அடுத்ததாக இந்து தர்மம் பற்றி பார்க்க போகிறோம். இந்து சமயம் அப்படின்றது ஒரு இந்துக்குமே தனி மனித கடமைகளையும் சமூக கடமைகளையும் கொடுக்குது. 2 வகையாக பிரித்து கொடுக்குது. இதில் தனி மனித கடமைகளை ஆசிரம தர்மம் அப்படின்னும் சமூக கடமைகளை வர்ணாசிரம தர்மம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் தனி மனித கடமைகள், அதாவது ஆசிரம தர்மம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். மனித வாழ்க்கையில் 4 படிநிலைகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். ஒரு காலத்துலேயும் அவன் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி சொல்கிறது தான் இந்த ஆசிரம தர்மம். என்னென்ன 4 படிகள் இருக்குது? பிரம்மச்சரியம், கிருகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம். இதில் ஒன்னொன்றுத்துலேயும் மனுஷன் படிப்படியாக வர அவன் வாழ்வு என்ன ஆகும்? முழுமையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்ததாக சமூக கடமை, அதை வந்து வர்ணாசிரம தர்மம் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு தனி மனிதனுக்குமே அவன் சார்ந்துள்ள சமூகத்துக்குன்னு அவன் சில கடமைகளை செய்யணும் அப்படின்னு இந்து மதம் சொல்லுது. அதன் அடிப்படையில் சமூகத்தை 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் அப்படின்னு சொல்லி இவங்க சமூகத்துக்கான தொழில் கடமைகள். ஓகேவா? இந்த 4 தொழிலே அவங்க செய்யணும் அப்படின்னு. இந்த தொழிலில் வந்து எந்த உயர்வு தாழ்வும் கிடையாது. அவங்கவுங்களுக்கு தேவையான தொழில் அவங்கவுங்க செய்கிறாங்க. அடுத்ததாக இந்து சமயத்தில் 6 வகை சமயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சைவம், வைணவம், கணாபத்தியம், கௌமாரம், சாக்தம், சௌரம் அப்படின்னு 6 பிரிவுகள் வந்து இருக்குது. ஓகேவா? சைவம், வைணவம், கணாபத்தியம், கௌமாரம், சாக்தம், சௌமாரம். ஃபஸ்ட்டு சைவம், சிவனை முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபடுற சமயத்துக்கு சைவம் அப்படின்னு பேர். இந்த சமயத்தை பின்பற்றுவோரை சைவர்கள் அப்படின்னு அழைக்கிறோம். சைவ சமயத்தில் பதி, பசு, பாசம்னு 3 பொருட்களை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3மே தொடக்கமும் முடிவும் இல்லாமல் அழிவில்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பதி, பசு, பாசம்னு 3மே அழிவில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால இந்த சமயத்துக்கு முப்பொருள் உண்மை அப்படின்னு வேறு ஒரு பேரும் இருக்குது. சைவ சமயத்தோட இன்னொரு பேர் முப்பொருள் உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பதி அப்படின்றது கடவுளை குறிக்குது. பதி அப்படின்றது கடவுளை பற்றி சொல்லுது. தலைவன் அப்படின்னு பொருள் பதி அப்படின்ற வேர்டுக்கு. சிவன் வந்து உருவமாகவும் அருவமாகவும் உருவமாகவும் இருக்கிறார் அப்படின்னு பதி அப்படின்னு சொல்லுது. அடுத்து பசு என்ன சொல்லுது அப்படின்னா நம்மளோட உயிரை வந்து பசு அப்படின்னு குறிக்குது. உயிர்கள் எண்ணற்றவையாக இருக்குது, நிலைத்திருப்பவை அப்படின்ற தத்துவத்தை இந்த பசு அப்படின்றது சொல்லுது. அடுத்ததாக பாசம், ஆணவம், கண்மம், மாயை இது மாதிரியான இச்சைகளை கடக்கும்போது தான் ஒரு உயிர் இறைவனை அடைய முடியும் அப்படின்னு சொல்லுது. பாசம் அப்படின்றது ஆணவம், கண்மம், மாயை இது 3ஐயும் பாசம்னு சொல்கிறாங்க. இதை விட்டால் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இறைவனை அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சிவன். சைவர்கள் சிவனை உருவ நிலையிலையும் அருவ நிலையிலையும் வழிபடுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். உருவ நிலைனா நம்மள மாதிரி நடராஜர் வடிவம் வந்து முக்கியமானதாக குறிக்கப்படுது. நடனம் ஆடும் சிவன் வந்து காணப்படுறார் நடராஜர் ரூபத்தில். சிவனுடைய அருவ வடிவமாக நம்ம லிங்கத்தை வந்து சொல்கிறோம். அதில் ஒன்று வந்து நிலத்துக்கு உள்ளே இருக்கிற பகுதி, அதை வந்து பிரம்ம பாகம் அப்படின்னும், நிலத்துக்கு மேலே இருக்கிற பகுதியை நம்ம ஆவுடை அப்படின்னும் சொல்கிறோம். அடுத்ததாக விரிந்த பகுதி, 3வதாக வந்து ஆவுடை விரிந்த பகுதியாக இருக்கும். 3வதாக சிவ பாகம், அது மேலே இருக்கிற பகுதி. ஆவுடை வந்து விஷ்ணு பாகம் அப்படின்னு 3ஆக வந்து பிரிக்கிறாங்க. அதாவது நடுவில் அடியில் நிலத்துக்கு அடியில் இருக்கிறது பிரம்ம பாகம், ஆவுடை அப்படின்னு சொல்லப்படுற விரிந்த பகுதியை வந்து சிவ பாகம் அப்படின்னும், அதற்கு மேலே இருக்கிற பகுதியை விஷ்ணு பாகம் அப்படின்னு 3ஆக பிரிச்சிருக்காங்க. அடுத்ததாக வைணவம் பற்றி பார்க்க போகிறோம். விஷ்ணுவை முழுமுதற் கடவுளாக கொண்ட சமயம் தான் வைணவ சமயம் அப்படின்னு சொல்கிறோம். வைஷ்ணவம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சமயத்தை பின்பற்ற மக்களுக்கு பேர் வைணவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. விஷ்ணுவுக்கு நிறைய பேர்கள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா பரமாத்மா, நாராயணன், திருமால், கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு. விஷ்ணுவோட உருவம் பார்த்தீங்க அப்படின்னா 4 கைகளை கொண்டது. கைகளில் சங்கு, சக்கரம், கதாயுதம், தாமரை இதெல்லாம் வந்து இருக்கும். இதில் சங்கு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா வானத்தையும், சக்கரம் வந்து காற்றையும், கதாயுதம் தீயையும், தாமரை நீரையும் உணர்த்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அவதாரம் அப்படின்றது என்ன அப்படின்னா, கடவுள் அவரோட கடவுள் நிலையிலிருந்து கீழே இறங்கி உயிரினங்களோட வடிவத்தில் பிறக்கிறதுக்கு பேர் தான் அவதாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விஷ்ணுவுக்கு 10 அவதாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் அந்த 10 அவதாரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். மச்ச அவதாரம் வந்து மீன், கூர்ம அவதாரம் ஆமை, வராக அவதாரம் பன்றி, நரசிம்ம அவதாரம் அதில் சிங்கத்தலை மனித உடல், வாமன அவதாரம் குள்ள மனித வடிவம், பரசுராம அவதாரம் மனித உருவம், பலராம அவதாரம் மனித உருவம், ராம அவதாரமும் மனித உருவம், கிருஷ்ண அவதாரம் மனித உருவம், கல்கி அவதாரமும் மனித உருவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போது மச்ச, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, பரசுராம, பலராம, ராம, கிருஷ்ண, கல்கி இந்த 10 அவதாரங்கள் எடுத்திருக்காரு. இந்த அவதாரங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, அறிவியல் முறைப்படி உயிரினங்களோட பரிணாம வளர்ச்சியை வந்து சொல்லுது. ஃபஸ்ட்டு ஒரு உயிரினம் எப்படி இருக்கும் அப்படின்னா, தண்ணியில் தான் வாழ்ந்துருக்கும். அது வந்து மீனாக இருந்திருக்கும். மீன்லேருந்து ஆமை கொஞ்சம் நிலத்துக்கு வரும். நிலத்துலேருந்து அது என்ன பண்ணுது அப்படின்னா காட்டுக்கு வருது. காட்டுலேயும் நல்லா நல்லா வந்து ஒரு பலமான ஒரு விலங்காக மாறுது. அதுக்கப்புறம் ஒரு குள்ள மனுஷன், அதுக்கப்புறம் ஒரு வளர்ந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவதாரங்கள் வந்து மனிதனோட பரிணாம வளர்ச்சியை வந்து உயிரினங்களோட பரிணாம வளர்ச்சியை சொல்லுது. விஷ்ணுவோட வாகனம் அப்படின்னா கருடன்னு சொல்கிறாங்க. வேதங்களின் அடையாளமாக கருடன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கருடனை பெரிய திருவடி அப்படின்னும் அனுமனை சிறிய திருவடி அப்படின்னும் வைணவர்கள் அழைக்கிறாங்க. அடுத்ததாக வைணவத்திலையும் பிரிவுகள் இருக்குது. அதில் 2 பிரிவுகள் இருக்குது. ஒன்று வந்து வடகலை, இன்னொன்று தென்கலை. வைணவ கொள்கைகளை ராமானுஜர் வந்து நெறிப்படுத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அவருக்கு பின்னாடி வந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொள்கைகளை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல கருத்து வேறுபாடு இருந்திருக்கு. அதாவது ராமானுஜர் ஒன்றா தான் வந்து கொள்கைகளை நெறிப்படுத்தி சொல்லியிருந்தார். ஆனால் அவருக்கு பின்னாடி வந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை 2 வகையாக பிரிச்சுட்டாங்க. தமிழில் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம தென்கலை அப்படின்னும், சமஸ்கிருதத்தில் பேசுகிறாங்க அப்படின்னா அது வந்து வடகலை அப்படின்னு சொல்கிறோம். வடகலை பிரிவினர் பார்த்தீங்க அப்படின்னா வேதாந்த தேசிகரோட கொள்கைகளை பின்பற்றுறாங்க. தென்கலை பிரிவினர் வந்து மணவாள மாமுனிகளோட கொள்கையை பின்பற்றுறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்தது யாரு அப்படின்னா ராமானுஜர். அதை வந்து ஒன்றா தான் வந்து சொன்னார். ராமானுஜருக்கு பின்னாடி வேதாந்த தேசிகரை பின்பற்றினவங்களாம் வடகலை அப்படின்னும், மணவாள மாமுனிகளை பின்பற்றினவங்க தென்கலை அப்படின்னு சொல்கிறோம். சரி, அவங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்க்கலாம். வடகலையை வந்து பிரதானமாக யூஸ் பண்ணுறது வந்து காஞ்சிபுரத்தில், தென்கலை வந்து ஸ்ரீரங்கத்தில். ஓகேவா? ஃபஸ்ட்டு வடகலை அப்படின்றவங்க திருமண் அணியும் போது பாதம் இல்லாமல் அணிவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ராமம் போடுவாங்க இல்லையா, ராமம் போடும்பொழுது இப்படி போட்டாங்க அப்படின்னா அது வந்து தென்கலை அப்படின்னும், வெறுமனே இப்படி போட்டாங்க அப்படின்னா அது வந்து வடகலை அப்படின்னும் சொல்கிறாங்க. ஓகேவா? ஆனால் தென்கலையில் பாதமிட்டு அணிவாங்க. அதுக்கப்புறம் வடகலையில் வேதங்கள் தான் முதன்மையானது அப்படின்னு சொல்கிறாங்க. தென்கலையில் நம்மாழ்வாரோட பாடல்கள் தான் வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. வடகலையில் வேள்விகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் தென்கலையில் வேள்விகள் அப்படின்றது ரொம்பலாம் முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கணாபத்தியம் அப்படின்ற சமயத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கணபதியை முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபடுவாங்க. இந்த சமயத்தை பின்பற்றும் மக்கள்களை கணாபத்தியர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். கணபதி எல்லா தெய்வங்களுக்கும் முதன்மையானவராக இருந்திருக்காரு. பக்தர்கள் பிள்ளையாரை போற்றி பாடினதுக்கு அப்புறம் தான் ஏனைய தெய்வங்களை வழிபடணும் அப்படின்ற ஒரு மரபு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட வாகனம் என்னது அப்படின்னா மூஷிகம். சரியா? அடுத்ததாக கௌமாரம். முருகனை முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபடுற சமயத்துக்கு கௌமாரம் அப்படின்னு பேர். இந்த சமயத்தினரை வந்து கௌமாரர் அல்லனா ஸ்கந்தர் அப்படின்னு அழைக்கிறாங்க. முருகன் அப்படின்ற கடவுளை பார்த்தீங்க அப்படின்னா குமரன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழில். மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் கொண்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து ஒரு தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். சங்க இலக்கியங்களில் முருகனை வந்து சேயோன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுது. இவர் வந்து குறிஞ்சி நிலத்துக்கு தலைவனாக வந்து இருந்திருக்காரு, சேயோன் அப்படின்னு சொல்லி. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு நம்பப்படுது. உலகில் எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் வசிக்கிறாங்களோ அங்கே எல்லாமே இன்றைக்கும் முருகனுக்கு கோயில்கள் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
மலேசியாவில் இருக்கிற பத்துமலை முருகன் சிற்பம் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா சாக்தம். சாக்தம் அப்படின்னா சக்தி அப்படின்ற ஒரு பெண் தெய்வத்தை முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபடுற சமயத்துக்கு பேர் சாக்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சமய மக்களை வந்து சாக்தர்கள் அப்படின்னு அழைக்கிறோம். சக்தி பண்புகளுக்கு ஏற்ப பல்வேறு வடிவங்களில் காட்சி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து சிங்கத்தின் மீது வீற்று இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. சினம் கொண்ட உருவத்தோட விளங்குற சக்தியை வழிபடுறது காளி வழிபாடு அப்படின்னு சொல்கிறோம். இந்த காளியை வந்து நம்ம கொற்றவை அப்படின்னு சொல்லி பாலைநில மக்களால் வணங்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சங்க இலக்கியத்தில் படிச்சிருப்போம். அப்போது சக்தி வந்து கிராம மக்களோட மனப்பான்மைக்கு ஏற்ப கிராம தேவதையாக வழிபடப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, சாக்தம் பார்த்துட்டோம் இல்லையா. அடுத்ததா சௌரம் அப்படின்றது சூரியனை முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபடுற ஒரு சமயம்னு சொல்கிறோம். இதை பின்பற்றுபவர்களை வந்து சௌரர் அப்படின்னு அழைக்கிறாங்க. சூரியன் 7 குதிரைகளை பூட்டப்பட்ட தேரில் வந்து இருப்பார். சூரியனுக்கு நன்றி கூறும் விதமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், பொங்கலை வந்து கொண்டாடுறோம். இது இல்லாமல் நிறைய மரபு தெய்வங்கள் அப்படின்றது இந்தியாவில் இருக்குது. கிராமங்களில் மக்களோட வாழ்க்கை முறைக்கு ஏற்ப பல்வேறு தெய்வங்களை அவங்க வழிபடுறாங்க. இந்த தெய்வங்களெல்லாம் நம்ம மரபு தெய்வங்கள், சிறு தெய்வங்கள், நாட்டார் தெய்வங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சிறு தெய்வ வழிபாட்டில் கிராம தெய்வங்கள் அப்படின்றது முக்கியமாக இருக்குது. இது ஊருக்கு ஊரை வந்து வேறுபட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஆண் தெய்வங்களும் இருக்குது, பெண் தெய்வங்களும் இருக்குது. ரெண்டுத்துக்குமே சமமான மதிப்பு அப்படின்றது இருக்குது. இந்த மரபு தெய்வங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய கோயில்கள்லாம் இல்லாமல் ஒரு மரத்தடியிலையோ திறந்த வெளியிலையோ எளிமையாக இந்த தெய்வங்கள் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னுடைய ஊரில் கால்நடைகளையும் கண்மாய் நீரையும் பெண்களையும் அறுவடை பயிரையும் காக்கும் பொழுது போரில் இறந்த ஆண்களை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், தெய்வமாக கும்பிடுறோம். அதே ஊருக்காகவும் குடும்பத்துக்காகவும் கணவனோடு உயிர் நீத்த பெண்களை வந்து கிராமப்புற மக்கள் வந்து பெண் தெய்வமாக வழிபடுறாங்க. அப்படி வழிபடுற முக்கியமான தெய்வங்கள் பார்க்கும்பொழுது ஐயனார், முனீஸ்வரர், சுடலை மாடன், கருப்புசாமி, காத்தவராயன், மதுரை வீரன், இந்த மாதிரி ஆண் தெய்வங்கள் இருக்குது. முத்தாளம்மன், பெரிய நாச்சி, இசக்கியம்மன், மாரியம்மன், காளியம்மன், இந்த மாதிரியான பெண் தெய்வங்களும் வழிபடப்படுது. மக்கள் உருவமில்லாத இயற்கை சக்திகளை கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தெய்வமாக வழிபடுறாங்க. அடுத்ததா இந்து சமயத்தில் இருக்கிற இலக்கியங்கள் பார்க்குறோம். ஒவ்வொரு சமயத்துக்குமே முக்கியமான சமய நூல்கள் அப்படின்றது இருக்குது. அப்போது இந்து சமயத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேதம், ஆகமம், தோத்திரம், சாத்திரம், இதிகாசம், புராணம் அப்படின்னு பல நூல்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வேதங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது வேதம் அப்படின்ற சொல்லுக்கு அறிவு களஞ்சியம் அப்படின்னு பொருள். வேதங்கள் 4 வகைப்படும் நம்ம படிச்சிருப்போம். ரிக், யஜூர், சாம, அதர்வன அப்படின்னு சொல்லி. ரிக் அப்படின்றது பழமையான வேதம், முன்வேத காலத்தில் இருந்த ஒரு வேதம். மந்திரங்களின் அரசி அப்படின்னு சொல்லப்படுற காயத்ரி மந்திரம் ரிக்வேதத்தில் இருக்குது. வேதங்களோட தொகுப்பை தான் நம்ம சங்கீதைகள் அப்படின்னு சொல்கிறோம். பிராமணங்கள் அப்படின்றது யாகங்கள் செய்ய வேண்டிய சடங்குகள் பற்றி நம்மளுக்கு சொல்கிற ஒரு புக்கு தான் பிராமணங்கள். அடுத்ததா உபநிடதங்கள். உபனிஷத் அப்படின்ற சொல் குருவின் அருகில் அமர்ந்து சீடன் வந்து உபதேசங்களை கேட்டு அறியறத பற்றி சொல்லுது. அப்போ பண்டைய இந்திய தத்துவத்திற்கான இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேதங்களில் இதுவே இறுதியானது அப்படின்னு சொல்கிறதுனால வேதாந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, வேதங்களில் இந்த உபநிடதங்கள் தான் இறுதியானவை அப்படின்றதுனால இதை வேதாந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அழிவில்லாத மெய்ப்பொருள் உண்டு அப்படின்னா அதோட சுபாவம் என்ன, அதுதான் கடவுளா, இந்த உலகம் எப்படி உருவாச்சு, இந்த மாதிரியான கேள்விகளை வந்து இந்த வேதங்கள் இந்த உபநிடதம் எழுப்புது அப்படின்னு சொல்கிறாங்க. எதையும் ஒரே முடிந்த முடிவாக சொல்லிடாமல் கேள்விகளை எழுப்புறது, அதன் மூலமாக வந்து மாற்று தத்துவங்களை கொண்டு வர்றது, இதுதான் உபநிடதத்தோட தனி சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஒரு மனிதன் தோன்றிய காலத்திலேயே வந்து சமயம் வந்து தோன்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சமயமே மனிதனோட வாழ்க்கை. சமயத்தின் மூலமாக தான் மனிதன் தன்னோட ஆன்மாவோட உண்மை நிலையையும் வாழ்க்கையோட பயனையும் மனத்தின் ஆனந்தத்தையும் முழுமையான அமைதியையும் நிலைத்த தன்மையும் பெற முடியும் அப்படின்ட்டு தைத்திரிய உபநிடதம் நம்மளுக்கு சொல்லுது. அடுத்ததா ஆகமங்கள் அப்படின்றது என்னன்னா சமய வழிபாட்டு முறைகள்னு சொல்கிறோம். ஓகேவா, ஒரு மக்கள் எப்படி வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்றத சொல்கிறது தான் இந்த ஆகமங்கள். இது மனதை ஒருமுகைப்படுத்தி கடவுளை அடையிறதுக்கு வழிகாட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும்
சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படின்னு 4 வழிகளில் நம்ம கடவுளை அடையலாம் அப்படின்னு ஆகமங்கள் நம்மளுக்கு சொல்லுது. ஓகேவா? சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு சைவ ஆகமங்களை பின்பற்றி சிவாச்சாரியர்கள் வந்து சிவ கோயில்களுக்கு வந்து கட்டுவாங்க. அவங்க வந்து அர்ச்சகர்களாகவும் பஞ்சராத்த ஆகமங்களை பின்பற்றுறவங்க வைணவ கோயில்களில் நம்பி, அதாவது பட்டாச்சாரியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சாத்தர்த வைஷ்ணவர்கள் அர்ச்சகர்களாகவும் வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது சைவ கோயில்களில் அர்ச்சகராக இருக்காங்க, அதுவே வந்து அவங்க வந்து சிவாச்சாரியர்கள். அதே வந்து பாஞ்சராத்திர ஆகமங்களை பின்பற்றுறவங்களை வந்து பட்டாச்சாரியர் அல்லது நம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சைவ ஆகமங்கள் பார்க்குறோம். சிவ வழிபாட்டோட முக்கியத்துவம், சிவாலயம் அமைக்கும் விதம், பூஜை முறைகள், சிவாச்சாரியர்களை தேர்ந்தெடுக்கும் முறை, இது எல்லாத்தையும் வந்து சொல்கிறது தான் சைவ ஆகமங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 2 பிரிவுகள் இருக்குது, 28 உட்பிரிவுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக திருமுறைகள். தமிழில் திருமுறை அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தம்மை அடைந்தவர்களை சிவமே ஆக்குகின்ற முறை, அதுதான் வந்து திருமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சைவ திருமுறைகள் 12 இருக்குது. இதை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. 1லேருந்து 7 வரைக்கும் இருக்கிற திருமுறைகளை தேவாரம் 12 இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு 7 வந்து தேவாரம்னு சொல்லுவாங்க. அதை எழுதினவங்க 3 பேர். ஓகேவா? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். அந்த சைவ மூவர் அருளியது தான் தேவாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. 8ஆம் திருமுறை வந்து திருவாசகம்னு சொல்லுவோம். அதை மாணிக்க வாசகர் எழுதியிருக்காரு. 9வது வந்து நாயன்மார்கள் எழுதிய 9வது திருமுறை, அதாவது 9 நாயன்மார்கள் எழுதினது 9வது திருமுறை. 10வது திருமுறை வந்து திருமந்திரம், அதை வந்து திருமூலர் எழுதியிருப்பார். அடுத்ததா 11வது திருமுறை பார்த்தீங்கன்னா 12 பேர் வந்து எழுதியிருப்பாங்க. அதில் காரைக்கால் அம்மையாரும் இருக்காங்க. சரியா? அடுத்ததா சேக்கிரார் எழுதின பெரிய புராணம் அல்லது திருத்தொண்டர் புராணம் 12வது திருமுறை அப்படின்னு அழைக்கப்படுது. இது வந்து அந்த காலத்தில் இருந்த நாயன்மார்களோட வரலாற்றை நம்மளுக்கு சொல்லுது. ஓகேவா? அப்போ 12 திருமுறைகள் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் 3 எழுதினது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். அதை 3ஐயும் சேர்த்து அந்த 7 திருமுறைகளையும் அவங்க எழுதின 3 பேர் எழுதின 7 திருமுறைகளையும் சேர்த்து நம்ம தேவாரம் அப்படின்னு சொல்கிறோம். 8ஆம் திருமுறை மாணிக்க வாசகர், 9 பேர் எழுதினது 9வது திருமுறை, 10வது திருமூலர் எழுதின திருமந்திரம், 11வது 12 பேர் எழுதியிருப்பாங்க. அதில் காரைக்கால் அம்மையாரும் ஒருத்தவங்க 11வது. அடுத்தது 12வது பார்த்தீங்கன்னா சேக்கிரார் எழுதிய பெரிய புராணம். சரியா? அடுத்ததாக 4000 திவ்ய பிரபந்தம் பற்றி பார்க்குறோம். வைணவ சமயத்தில் விஷ்ணுவை தமிழ் பாமாலைகளால் வழிபட்ட 12 ஆழ்வார்கள் எழுதினது தான் 4000 திவ்ய பிரபந்தம். 12 பேரில் ஒரு பெண் ஆழ்வார், அவங்க ஆண்டாள் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க வந்து சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு புகழப்படுறாங்க. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யாருன்னா நாதமுனிகள். அடுத்ததாக சைவ சித்தாந்த சாத்திரங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சைவ சித்தாந்த சாத்திரங்கள் 14 இருக்குது. இதை வந்து மெய்கண்ட சாத்திரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இதில் தலை சிறந்தது எது அப்படின்னா சிவஞான போதம். இந்த நூலை எழுதினவர் மெய்கண்ட தேவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சைவ சித்தாந்தங்கள் 14 சித்தாந்த சாத்திரங்கள் 14. அதை எழுதினவர் வந்து அதில் முக்கியமானது வந்து என்னது அப்படின்னா சிவஞான போதம். இந்த நூலை எழுதினவர் மெய்கண்ட தேவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சைவ சித்தாந்த மெய்யியல் கருத்துக்களை வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வேதாந்த நெறிகள். வேதாந்த நெறிகளை வந்து நம்ம 3 வகையாக சொல்கிறோம். அத்வைதம், வசிஷ்டாத்வைதம், துவைதம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? வேதாந்த நெறிகள் அத்வைதம், வசிஷ்டாத்வைதம், துவைதம். இதில் அத்வைதம் அப்படின்றது என்னன்னா அந்த கோட்பாடை பூமிக்கு சொன்னவர் யாருன்னா ஆதிசங்கரர். ஓகேவா? அத்வைத கோட்பாடை இந்த உலகத்துக்கு கொடுத்தவர் யாரு? ஆதிசங்கரர். இவர் வந்து கேரளாவில் இருக்கிற காலடி அப்படின்ற ஊரில் பிறந்திருக்காரு. இந்த ஆதிசங்கரர் பௌத்த சமண சமயங்களோட எழுச்சினால இந்து மதம் வந்து ரொம்ப குன்றி போயிருந்தது. அதுக்கு வந்து புத்துயிர் ஊட்டினது யார் அப்படின்னா இந்த ஆதிசங்கரர் தான். இவர் இந்தியா முழுசும் பயணம் செஞ்சார். ஓகேவா? சிருங்கேரி, பூரி, துவாரகை, ஜோஷி இந்த மாதிரி பல இடங்களில் அத்வைத மடங்களை நிறுவி இந்து சமயத்துக்கு பெரும் தொண்டு ஆற்றினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்வைதம் அப்படின்றது என்னன்னா 2 அல்ல 1 அப்படின்னு அர்த்தமா. என்ன இல்லைன்னு அர்த்தம். துவைதம் அப்படின்னா 2, அப்போ 2 இல்லை எல்லாம் 1 தான் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த அத்வைதம். பிரம்மமும் ஆன்மாவும் 2 அல்ல, அவை ஒன்றே தான் அப்படின்னு அர்த்தமா.
உலகில் பிரம்மம் ஒன்றை தவிர காணப்படுகின்ற அனைத்தும் வெறும் மாய தோற்றங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீவாத்மா தான் பிரம்மம் அப்படின்றத உணர்ந்து பற்றற்ற செயல் புரிவதனால நம்மளும் என்ன பண்ண முடியும், பிரம்மாவாக மாற முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் அத்வைதம். ஞான மார்க்கத்தின் வழி பிரம்மத்தை அறிய விழைதலே அத்வைதம் அப்படின்னு ஆதிசங்கரர் வலியுறுத்துறாரு. அடுத்ததா வசிஷ்டாத்வைதம். இதை சொன்னது ராமானுஜர். இவர் ஸ்ரீரங்கத்தோட தலைமை ஆச்சாரியாராக பொறுப்பேற்றார். இந்தியா முழுசும் வைணவத்தை பரப்புறதுல தீவிரமாக பாடுபட்டார். இந்துக்களிடம் நிலவிய சாதி வேற்றுமைகளை களையணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. பிரம்மம் ஒருவரே, அவர் சத்து அப்படின்னும் பிரம்மம் அப்படின்னும் ஈஸ்வரன் அப்படின்னும் விஷ்ணு அப்படின்னும் பேரில் இருக்காரு. இதில் சித்து என்னும் ஆத்மாவுடனும் அசித்து என்று போற்றப்படும் ஜடத்தோடும் எப்போதும் சேர்ந்தே இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. பரமாத்மா தான் நிலையானவர், சுதந்திரமுடையவர். சித்தும் அசித்தும் அவரையே சார்ந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆச்சாரிய அன்பு, ஸ்ருதி, ஸ்மிருதி, நம்பிக்கை, மோட்ச விருப்பம், உலக ஆசை அறுத்தல், தர்ம சிந்தனை, வேத பாராயணம், சாது சங்கம சேர்க்கை, இந்த மாதிரியான விஷயங்களால் கர்ம பந்தத்தை விட்டு நம்ம முக்தி அடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சத் அப்படின்னா உயிர், அசித் அப்படின்னா உடல். இது ரெண்டும் சேர்றதுனால பரமாத்மா ஒன்றாகவே கருதப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. பரமாத்மா, ஜீவாத்மா, உலகம், இந்த மூணுக்குமே பிரிக்க முடியாத ஒரு பந்தம் இருக்குது அப்படின்னு ராமானுஜர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக துவைதம். இந்த நெறியை பரப்பியவர் மத்துவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய தத்துவ கோட்பாடு துவைதம்னு சொல்கிறாங்க. துவி அப்படின்னா இரண்டு அப்படின்னு அர்த்தம். அதாவது பிரபஞ்சமும் பரமாத்மாவும் வேற வேற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரமாத்மா தனி, மற்றவை அதில் சேராது அப்படின்னு சொல்கிறாங்க. பரமாத்மா, ஜீவாத்மா, ஜட உலகம், இது எதாலையுமே பிரிக்க முடியாத நித்திய பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகம் ஒரு தோற்றம் அல்ல, சுதந்திரம் இறைவனுக்கு மட்டுமே உண்டு. கர்மத்தை நீக்கினால் வீடு பேறு அடையலாம். இதுதான் இந்த துவைத கோட்பாடுகள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக கீதை உணர்த்தும் 4 மார்க்கங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த சமயத்தில் ஆன்மீக வழிகளை சாதனம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இறைவனை அடையும் வழிதான் மார்க்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பல்வேறு வகையான சாதனங்கள் இருக்குது. 4 வகையான மார்க்கங்களை நம்மளுக்கு பகவத்கீதை சொல்லுது. ஞான மார்க்கம், ராஜ மார்க்கம், கர்ம மார்க்கம், பக்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஞான மார்க்கம் அப்படின்னா அறிவு கூர்மையுடையவர்கள் நல்லதையும் கெட்டதையும் தெரிஞ்சு என்னைக்கும் நிலச்சி இருக்கிறதையும் சீக்கிரமாக அழிஞ்சு விடுறதையும் நினச்சி சிந்திச்சு உணரும் ஆற்றல் உடையவர்களாக இருப்பாங்க அறிவு கூர்மை உடையவர்கள். இந்த அறிவோட துணை கொண்டு சத்தியத்தையும் முழுமையான பரம்பொருளையும் தேடும் வழிதான் ஞான மார்க்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல அறிவுக்கு வழிகாட்டுறதுனா முறையே வேதாந்தங்கள், உபநிடதங்கள், பகவத்கீதை, ரமண மகரிஷி, அரவிந்தர், தாய்மானவர், திருமூலர், இவங்களோட உபதேசங்கள் எல்லாமே சொல்கிறோம். அடுத்ததாக ராஜமார்க்கம். மனிதன் தன்னோட சுய உணர்வோட உடம்பு, மூச்சு, மனம் இதை கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்தி தனக்குள்ளே ஒளிஞ்சி இருக்கிற சக்தியை தூண்டி வெளிப்படுத்துறது தான் ராஜமார்க்கம்னு சொல்கிறோம். ஓம் அப்படின்ற பிரணவம் தான் இங்கே வழிபடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ராஜமார்க்கத்தில். அடுத்ததாக கர்ம மார்க்கம். வாழ்க்கையில் மனுஷன் செய்கிற ஒரு செயலுமே 2 விதமான பயன் இருக்குது. ஒன்று, அவன் தெய்வ பக்தியை வளர்க்கணும். அப்படி இல்லைன்னா அந்த அவன் செய்கிற செயல்னால சமுதாயத்துக்கு பயன் கிடைக்கணும். அப்போ சமுதாயத்தின் அங்கத்தினராக இருக்கிற ஒவ்வொருவரும் அவங்கவுங்க கடமைகளை முறையாக திறமையாக செஞ்சோம் அப்படின்னா அதுதான் கர்ம மார்க்கம்னு சொல்கிறோம். அடுத்ததாக பக்தி மார்க்கம். கடவுள் மீது பக்தி கொண்ட மனிதன் அகந்தையை ஒழித்து சிறுமையை தவிர்த்து தியாகம், அன்பு வாயிலா உயரிய நிலையை அடையிறது தான் பக்தி மார்க்கம் அப்படின்னு சொல்கிறோம். நீ எதுவாக விரும்புகிறாயோ அதுவாகவே மாறிவிடுகிறாய் அப்படின்னு கீதை சொல்லுது. அப்போ நல்ல குணங்களை கொண்ட பரம்பொருளை நம்ம வணங்கும் பொழுது நாமும் நல்ல குணங்களை கொண்டவராக மாறிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பகவத்கீதை பற்றி கொடுத்துருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய இதிகாசம் அப்படின்னு சொல்லப்படுற மகாபாரதத்தோட கடைசி பகுதியாக தான் நம்மளுக்கு பகவத்கீதை இருக்குது. பகவத்கீதை அப்படின்றதுக்கு கடவுளின் பாடல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இது 700 ஸ்லோகங்களையும் 18 அத்தியாயங்களும் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. மகாபாரதத்தை குருஷேத்திர போர் தொடங்குறதுக்கு முன்னாடி எதிரணியை பார்த்துட்டு அர்ஜுனன் அங்கே அவங்களோட உறவினர்கள், நண்பர்கள், குரு இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க அப்படின்றதுனால
மேலே சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை பார்த்து அவரோட தேரோட்டியாக வந்த கிருஷ்ண பகவான் தர்மத்துக்காக போராடும் பொழுது நம்ம உறவு முறைகள் தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிவுரை வந்து கொடுக்குறாரு. கீதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜுனனுக்காக மட்டும் சொல்லப்பட்டது இல்லை, மனுஷன் எல்லாருக்காகவும் சொல்லப்பட்டது அப்படின்னு இந்து சமயம் நம்புது. அதனால இது கடவுளால் மனிதனுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்ததா இந்து சமயத்தில் இருக்க விழாக்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இறைவனோட பரிபூர்ண அருள் பக்தனுக்கு கிடைக்கும் அப்படின்றத நினைவூட்டுறதுக்காக விழாக்களை வந்து கொண்டாடுறோம். இந்த விழாக்கள் மக்கள் மனதில் அன்பு, இரக்கம், ஈகை, மனிதநேயம் இந்த மாதிரியான நல் பண்புகளை வளர்த்து ஆன்மீக அறிவை பெருக்கி வளமான வாழ்க்கை வாழ உதவுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முக்கியமான விழாக்கள் என்னென்ன அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, தீபாவளி, கந்த சஷ்டி, திருக்கார்த்திகை, சிவராத்திரி, மாசி மகம், பங்குனி உத்திரம், சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், ஆணி திருமஞ்சனம், ஆடி பூரம், பிரதோஷம் இதெல்லாம் வந்து சிறப்பாக கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்து சமயத்தோட பெருமைகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இந்து சமயம் காலத்தால் மிகவும் பழமையானது. அது உலகத்தில் எல்லா இடத்துலையும் பரவி இருந்துச்சு அப்படின்னு நவீன கால ஆய்வுகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்து சமயத்தில் இருக்கிற முக்கியமான கருத்துக்கள் பிற சமயங்கள்லேயும் இருக்குது. இந்து சமயம் பிற சமயங்களை இழிவுபடுத்தாமல் அதில் இருக்கிற கோட்பாடுகளை மதித்து அரவணைத்து கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்து சமயத்தின் மீது பல்வேறு தாக்குதல்கள் நிகழ்ந்த போதும் அது தாழாமல் உயர்ந்தே நிற்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்து சமயம் வெறும் நம்பிக்கை உணர்வோடு நின்று விடாமல் நம்பிக்கைகளுக்கான அறிவியல் காரணங்களையும் கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனித உணர்வுகளை கட்டுப்பாட்டுக்கு உட்படுத்தாது சுதந்திரமாக வாழற உரிமையை நம்மளுக்கு இந்து சமயம் வழங்குது. நமது சமூகங்களில் கட்டுப்பாடு நிலவினாலும் சமூகத்தோட அளப்பரிய சுதந்திரம் அப்படின்றதும் இருக்குது. இல்லறத்தில் இருந்தாலும் துறவரத்தில் இருந்தாலும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னா வீடு பேரை அடையலாம் அப்படின்னு சொல்லுது. மக்கள் செய்த நல்ல வினை தீய வினை ஏற்ப அவங்களுக்கு மறுபிறவி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட வாழ்வை நெறிப்படுத்துறதுக்கு துன்பமற்ற வாழ்க்கைக்கும் வந்து இந்து சமயம் வழிவகை பண்ணுது. அடுத்ததா இந்திய பண்பாட்டுக்கு இந்து சமயத்தோட கொடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமயத்தில் காணப்படுற இல்லறம், மனிதாபிமான உணர்வு, சகிப்புத்தன்மை, உயர்ந்த ஆன்மீக கோட்பாடுகள் இது எல்லாமே இந்திய பண்பாட்டுக்கு அடையாளமாக இன்றைக்கும் இருக்குது. இந்து சமய இலக்கியங்களாக பார்க்குறது வேதங்கள், உபநிடதங்கள், இதிகாசங்கள், அது மட்டும் இல்லாமல் புராணங்கள், அது கூடவே வந்து நம்மளுக்கு எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா உலகத்துக்கே வழங்கப்பட்ட ஒரு கொடை அப்படின்னு சொல்கிறாங்க. யோகா அப்படின்ற அற்புதமான அறிவியல் உண்மையை மிகப்பெரிய கொடையாக இந்து சமயம் கொடுத்துருக்கு. கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, இசைக்கலை இதில் மனிதனோட ஆன்மீக உணர்வு பொதிந்து கிடக்குது அப்படின்றத இந்த உலகத்துக்கு காட்டின சமயம் இந்து சமயம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உருவ வழிபாட்டு முறை, வீடு பேறு அதை அடைவதற்கான அறநெறி கோட்பாடுகள், அத்வைதம், வசிஷ்டாத்வைதம், துவைதம், சைவ சித்தாந்த நெறிகள் இந்த மாதிரியான தத்துவ கோட்பாடுகளையும் இந்து சமயம் இந்தியாவுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது வரைக்கும் நம்ம பார்த்தது இந்து சமயம் மட்டும் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு சமண மதம், புத்த மதம், அதுக்கப்புறம் கிறிஸ்டியனிட்டி, முஸ்லீம் எல்லாரை பற்றியுமே வந்து இந்த லெசனில் வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்களோட மதம் வந்து என்ன பண்ணியிருக்கு, இந்தியாவோட பண்பாட்டு இருக்குது அப்படின்றத நம்ம படிப்போம். சரியா? நெக்ஸ்ட் பார்ட்டில் அதை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.